அப்பா பிதா, இந்த வேலையிலும் கூட அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு பிற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தபடியால் நன்றி. எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோட பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ராஜா. உம் கிருபைக்காக நன்றி, உம் இரக்கத்துக்காக நன்றி, உம் பாதுகாப்புக்காக நன்றி, உம் வழிநடத்தலுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் நன்மையான அதிசயமான காரியங்கள் நீர் செய்வீராக. உடைய கரங்களில் ஒப்புடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் யோபு 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோபு 7ஆம் அதிகாரத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யோபுக்கு தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, அவருக்கு போராட்டம், துன்பம், துயரம் நம்மளாம் அறிந்ததே. அவர் தன்னுடைய எல்லா சொத்து பத்துக்களை இழந்தார், தன்னுடைய மிருக ஜீவன்களை இழந்தார், தன் பிள்ளைகளை இழந்தார். தன் மனைவி மாத்திரம் அவரோடு கூட இருக்கிறார்கள். அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவருக்கு உடம்பெல்லாம் பிரச்சனை. அந்த தன் பிரச்சனையை பற்றி சொல்லுகிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, பார்க்க வந்த 3 நண்பர்களுக்கும் உடம்புல பிரச்சனை இல்லை. அவங்க பேசுகிறாங்க, இவர் கேட்குறது கூட திராணி இல்லை. நம்ம சொல்லுவோம், வயிறு வலி யாருக்கு வந்ததோ அவங்களுக்கு தான் வயிற்று வலியோட அருமை தெரியும். வயிறு வலி வராதவங்க வயிற்று வலி பற்றி பேச முடியாது. அவ்வளோ கொடூரமானது ஒன்று தான் வயிறு வலி. அதுபோல் யோபுக்கு வந்த பாடு அவர்களால் தாங்கிக்க முடியல, அவர்களால் ஜீர்ணிச்சிக்க முடியல. வந்திருக்கிற 3 பேர் ஆறுதல் படுத்தாமல் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. குறிப்பாக இப்போ தான் எலிஃபாஸ்னு ஒரு மனுஷன் பேசினார் பாருங்க. அவர் எலிஃபாஸ்ன்ற மனுஷன் பேசினதுனால ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறார். போன 5ஆம் அதிகாரத்தில் பேசினார். இப்போ 6, 7 யோபு பேசிகிட்டே இருக்கிறார். பேசுகிற யோபு தான் வருத்தத்தை தெரிவிக்கிறார். ஆனால் யோபு நம்ம பார்த்தோம்னா தான் கஷ்டத்தின் நடுவில் அவ்வளோ சாஃப்டாக சாதாரணமாக பேசுறது நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் யோசித்து பார்த்தேன், நான் மட்டும் யோபோட நிலையில் இருந்ததுன்னா, எப்பா நீங்கள் 3 பேர் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போங்கடா, ஏன் பிரச்சனையை ஜாஸ்தியாக பார்க்குறீங்க, ஏன் எரிகிற தீயில எண்ணெயை ஊற்ற பார்க்குறீங்க, வெந்த புண்ணில் என்னத்தை பாய்ச்சிறீங்க, வேலை பாய்ச்சிறீங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஞானமாக நின்று அவர்களோடு கூட பேச போகிறார். தன் வலியின் மத்தியிலும் தன்னுடைய உணர்ச்சிகளின் மத்தியிலும் யோபு சரியாய் கர்த்தர் பணியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல மனுஷனாய் இருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். போராட்டம், அதிகமான போராட்டம், அதாவது ஹார்டு டைம்னு சொல்லுவாங்க, கஷ்டமான நேரம், தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நேரம் யோபுக்கு இருக்கிறது. இதில் தன்னுடைய உணர்ச்சி வசப்பட்டு யோபு சில காரியங்களை பேசுகிறார் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், பூமியில் போராட மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறதல்லோ. என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பூமியில் ஒரு கூலிக்காரன் எப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படுறானோ அந்த மாதிரி இருக்குங்க நாள் அப்படின்னு சொல்கிறார். மனுஷனுடைய நாள் எப்படி இருக்குதான்? கூலிக்காரன், ஹையர்டு சர்வெண்ட், இங்கே வா வேலை செய், நான் உனக்கு கூலி தரேன்னா அவர் எவ்வளோ வேலை வாங்குவோம், அந்த கூலிக்கேற்ற வேலை வாங்கிடுவோம். அவர் கூலி அந்த வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் போகும்போது தான் விடுவாங்க. அதுபோல் பூமிக்கு மனுஷனுக்கு வந்துருச்சு, என் சர்வீஸ் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் கஷ்டத்தின் மத்தியில் சொல்கிறவர் ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருப்பது போல மாயையின் மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூலிக்காரன் 10 நாள் இந்த வேலைக்கு வந்துக்கிறோம், எப்படா முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்றது போல் என் நாள் ஒரு நைட்டையும் பகலையும் மாதத்தையும் பார்க்குதுன்றார். ஆக யோபுவோட பிரச்சனை மாதம் கணக்காக இருந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆமேன். எந்த அளவுக்கு பிரச்சனைனா, பேசாமல் செத்து போகலாமா அப்படின்ற மாதிரி, அவருக்கு பேசாமல் செத்து போயிடலாமா, மரணம் தான் ஒன்று. பாருங்கள் 4ஆம் வசனத்தில், நான் படுத்து கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெழு மட்டும் அரண்டு புரளுகிறதுனால் எனக்கு போதும் என்று போகிறது. என்ன பண்ணுறதே தெரில, புரண்டு படுத்தா நைட்டெல்லாம் தூக்கம் வரல. எத்தனை பேர் அப்படி நைட்டில் எப்போனா வழியில் படுத்திருக்கீங்க? ஆமாம், எனக்கு ஒரு முறை பல்லு வலி வந்துருச்சு. அப்போ நம்ம ஊரில் இல்லை, வெளியில் இருந்தேன், வேறு ஊரில் இருக்கும்போது பயங்கரமான பல்லு வலி. பொழுது எப்போ விடியோன்னு பார்த்துட்டு இருந்தேன், ஃபுல்லாக பயங்கரமான வலி இல்லை. அதுபோல் யோபு பகல் எப்போ வரும்னு காத்திருக்காராம். பகல் போனதும் நைட்டு எப்போ தூங்கலான்னு பார்க்குறாரு. நைட்டு திரும்பி தூங்க முடியல, பகல் எப்போ வரும்னு பார்க்குறாரு. இப்படி இருக்குது. 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் மாமிசம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாகிறது. மாம்சம் என்ன ஆயிடுச்சா? பூச்சி. அப்போ உடம்புல என்ன வந்திருக்கு? பூச்சி. மை ஃப்ளஷ் இஸ் கேக்டு வித் வார்ம்ஸ். அதாவது அவரோட சரீரத்தில் நம்ம தொட்டு பார்த்தோம்னா பூச்சியும் புழுவும் கொட்டுது. ஆமேன். எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலை பாருங்க. அடை மாதிரி இருக்குது, என் புண்ணு எப்படி இருக்குது? அடை மாதிரி இருக்குது. அதை கிளியர் பண்ணால் உள்ளதுன்னா வருது, புழு கொட்டுது. அவ்வளவு கடுமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் எதை பற்றி தான் பேசுவான்?
நான் எப்போ செத்து போகிறேன் போங்க, இல்லை எனக்கு ஒரே வழி இருக்குன்னா வழி மரணம், செத்து போகிறேன் அப்படின்றது தான். இதை தான் அவர் இங்கே சொல்லுகிறார். ஆமாம், 6ஆம் வசனத்தில் அவரோட 4 பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயிர் சீக்கிரமாக போயிடுது. கஷ்டப்படும் போது நமக்கு எல்லாமே விரக்தியாக இருக்கும். ஆமாம், அதுபோல் விரக்தியில் சொல்கிறாரு, என்னுடைய பிராணன் முதல்ல அதுக்கு 6ஆம் வசனம், என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். என் பிரச்சனை எந்த அளவுக்கு அதிகம் தெரியுமா? என் நாளே கடன்னு ஓடுது. இந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து அதை பார்த்து இதை பக்கத்தில் ஒன்றா ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சுன்றது போல் இந்த உடம்பை பார்த்து இந்த கையை பார்த்து அந்த காலை பார்த்து இதை க்ளீன் பண்ணி அதை பண்ணுறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு நாளே போச்சு, கடன்னு ஓடுது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. மை breath is without hope, my nights are without hope, my days are without hope, I am having painful days. வலியுள்ள நாட்கள். வித்தவுட் பெயின் there is no gain ன்னுவாங்க. வலி இல்லாமல் வெற்றி இல்லை அப்படின்வாங்க. ஆனால் எல்லாமே வலியாக இருந்தா இல்லை, அவர் எச்ச கூட முழுங்க முடியலன்னு பேச போகிறார். ஆமேன். நெய்கிறவனுடைய நாடாவிலும் அதிகமாய் போகிறது. தேவஜனமே, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே யோபு இருக்கிறார். தன் வாழ்க்கையை பற்றி அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், இப்பொழுதும் என்னை காண்கிறவன் கண்கள் என்னை இனி காண்பதில்லை, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கிறது, நானும் இல்லாமல் போகிறேன். என்னை பார்க்குறவங்க என்னை இனி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க பெரியவங்க, கடைசியாக ஒரு முறை போய் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. உயிராக பார்ப்போமா இல்லையான்னு தெரில, அதனால் நல்லா இருக்கும்போதே பார்த்துட்டு போயிடுங்கன்னுவாங்க. அது மாதிரி சொல்கிறேன், என்னை பார்க்குறவங்க இனி பார்க்க போகிறதில்ல. என்னை பாருங்களேன் கிறிஸ்டியன்ஸே, இந்த அளவுக்கு மோசமாக யோபு ஐயா போயிருக்கார். ஆனால் அவரை மறுபடியும் வாழ வச்சு குழந்தைங்கள்லாம் கொடுத்து இன்னும் பல வருஷம் அவரை வாழ வச்சுக்கிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை மட்டும் பார்த்து. ஆமாம், நம்முடைய பலம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இயேசு சொன்னார், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என் ஆவினாலே ஆகுனார். நார் பை மைட் நார் பை பவர் பட் பை மை ஸ்ட்ரெங்க் பட் பை மை பவர் சேஸ் த லார்ட். பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே, பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட், என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இந்த சூழ்நிலை வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலம், இயேசு ராஜாவுடைய வல்லமை அவருக்கு கிடைக்காமல் இருக்கிறது. என்னை பார்க்குறவங்க அப்படி சொல்லுவாங்க, மேகம் பறந்து போகிறது போல் பாதாளத்தில் இறங்குறவன் இனி ஏறி வரான். இல்லை, நம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். பாதாளத்தில் இறங்கினவன் ஏற மாட்டான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. திரும்பி அந்த வீட்டில் அவன் வரமாட்டான், அந்த வீடு திரும்பி திறக்காது, அவன் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரமாட்டான். கரெக்டு தானே? ஏன், என்ன ஆச்சு? அவன் கதை முடிஞ்சிச்சு என்று யோபு சொல்லுகிறான். கிறிஸ்டியன்ஸே, உலகத்தில் உள்ள எல்லாருடைய நிலையும் இதுதான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நமக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, கடைசி வரை இயேசு. என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் அவ்வளோதான். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனுண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எனக்கு இந்த கேள்விலாம் ரொம்ப யோசனையாக இருக்கும்போது ஆண்டவர் என் மனசில் பேசுவார். அம்மா வயிற்றுலேருந்து நம்ம பிறந்தோம் இல்லை? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கஷ்டமான பாதை எப்படி பிறந்தீங்கன்னு? எங்கள் அம்மாவை பெற்றுச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா அப்படி யாருன்னா சொல்கிறீங்களா? சொல்கிறோமா? யாருக்கும் தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம அம்மா கஷ்டப்பட்டாங்க, நம்ம பிறந்தோம். இயேசு கஷ்டப்பட்டார், நம்ம பரலோகத்தில் பிறந்துருவோம். அப்படி தான் நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு நாள் கண்ணை திறந்தா எங்கே இருப்போம்? பரலோகத்தில். அந்த பாதை எப்படி வந்தோன்னு நமக்கு தெரில. சரி, பூமியின் பாதையை எடுத்துப்போம். இயேசு கிறிஸ்துடைய சிந்தையில் இருந்த நாம் இந்த பூமியில் எப்படி பிறந்தோம், அவர் எப்படி எடுத்துகிட்டு வந்தார், எந்த ராக்கெட் வழியாக எடுத்துகிட்டு வந்தார், எப்படி எடுத்துகிட்டு வந்தார் நமக்கு தெரியலையே. இந்த பூமியில் பிறந்துட்டோம், இந்த பூமியில் இந்த பரலோகம் போகிறதும் எப்படி கூட்டு போவார் நமக்கு தெரியல, ஆனால் கூட்டி கொண்டு போவார். இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேலே போனார், எலியா தீர்க்கதரிசி மேகத்தின் மேலே போனார், ஏனோக்கு காணப்படாமல் போனார், அவங்களாம் பரலோகம் போனதாக சொல்லப்பட்டிருக்குது. இதே போல தான் நம்மையும் கூட்டி கொண்டு போவார். அல்லேலூயா. எங்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அங்கே இயேசுன்ற பேரை மட்டும் சொல்லிக்கினே இருக்கலாம். நம்பிக்கை இல்லாததை பற்றி பேச வேணாம். என்ன சொல்லலாம்? இயேசு இயேசு. உனக்கு மரணம் வந்தால் என்ன பண்ணுவேன்? இயேசு 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 என்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும், அதென்ன சொன்னார்? இல்லை புலம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பானா?
பயப்படுற மரித்தாலும் பிழைப்பானா? வேறு எதனா கதை பேசுகிற மரித்தாலும் பிழைப்பானா? பக்கத்தில் இருக்கிறவங்கள குறை சொல்கிற மரித்தாலும் பிழைப்பானா? அழறவன் மரித்தாலும் பிழைப்பானா? இல்லை, என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவ்வளோதான். நான் பிழைப்பேன். என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். நான் ஞானஸ்தானம் பெற்றேன். கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிர் தேர்ந்ததுக்கு அடையாளம் என்னது? ஞானஸ்தானம். ஓகே. ஆனால் யோபுக்கு இந்த நன்மை இல்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசுவின் ரத்தம் என்கிற மருந்து கண்டுபிடிக்கப்படல. ஆமேன். போலியோ வைரஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ பேரை முடங்கிட பண்ணுச்சு இல்லை? கை கால் அப்படியே வாதம் ஆகிடும். சின்ன கால் சின்ன கை ஆகிடும். பெருசாக வளர்ந்து அவங்க மறிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், கை கால் கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த போலியோ வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க இல்லை? போலியோ எதில் விட்றாங்க? வாயில் சொட்டு மருந்தாக விட்றாங்க. எல்லாருக்கும் போலியோ வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. குழந்தைங்களாம் வாயில் விட்டுக்குது. அந்த போலியோ கிருமியை தடுக்கக்கூடிய பவர் அதுக்கு கிடைக்குது. ஆனால் அந்த போலியோ வைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இல்லை? அதே தான் சிக்கன் பாக்ஸ், அதே தான் ஸ்மால் பாக்ஸ். ஒரு கிருமியும் அதுக்கு தடுப்பூசி என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல. ஸ்மால் பாக்ஸ், தட்டம்மை அது பேர். அதுக்கெல்லாம் மருந்து இல்லை. அப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு மக்கள் வாழ்ந்தாங்க. அதுபோல் தான் இயேசுவின் ரத்தம் வர்றதுக்கு முன்னாடி யோபுவோட காலம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அவருக்கு ஒரே நம்பிக்கை தான் மரணம். நமக்கு நம்பிக்கை உயிர்த்தெழுதல், நமக்கு நம்பிக்கை நித்தியம், நமக்கு நம்பிக்கை பரலோகம். அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை இயேசு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதுக்கு ஓரளவுக்கு வெளிப்பாடு கிடச்சிருக்கு, ஜீசஸ் இருக்கிறாருன்னு. நமக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சு, ஜீசஸ் இருக்கிறாரு, இருந்தார், இருக்கிறாரு, இருப்பார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு? நான் என் வாயை அடைக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். ஆண்டவரே, நான் என் வாயை அடக்கலை. ஆமென். என் வாயை நான் அடக்கலை. என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். என் வாயி, என்னுடைய பேச்சு, என்னுடைய ஆத்துமால கசப்பு இருக்குது. என்ன இருக்குது? ஆத்துமாவில் உள்ள கசப்பு. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் கசப்போடு இங்கே இருக்கிறோம் எனக்கு தெரில. மறந்துடாதீங்க, கசப்பு என்பதை டீல் பண்ண கர்த்தர் தான் வரணும். நம்ம நினைப்போம் அவங்க வந்து என் கையில் சாரி கேட்டாங்கன்னா உடனே சால்வ் ஆகிடும். கிடையவே கிடையாதுங்க, ஜாஸ்தி ஆகிடும். இந்த உடம்பு வலி சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், சரியாயிடும். இல்லை, கசப்பை நீக்க கர்த்தர் வர வேண்டும். அவருடைய வார்த்தை, மதுரமான வார்த்தை நம்மள வந்து அந்த கசப்பை என்ன பண்ணணும்? எடுக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தர் கையில் ப்ரே பண்ணுறார். தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதுக்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, நானா சமுத்திரம் பெரிய ஆளா, இல்லை திமிங்கலம் போல் பெரிய ஆளா? ஒரு சாதாரண ஆளாச்சே, எனக்கு போய் இவ்வளோ பாடு கொடுத்து அந்த பாடு போகாதபடி காவல் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி நினச்சிக்கிறார். ஆண்டவர் வந்து யோபை ஒரு ஜெயிலில் எடுத்து போய் போட்டு அந்த ஜெயிலில் அந்த தண்டனைலாம் அனுபவிடான்னு போட்டான் மாதிரி என்ன பண்ணுறாரு? அவருக்கு தோணுது. வழியில் மனசு என்னென்னமோ தோணும் தெரியுமா? தோணுமா தோணாதா? தோணும். என்னென்னமோ தோணும். எதுவுமே பிடிக்காது, எல்லார் மேலேயும் வெறுப்பு வரும். அதுதான் அவருக்கு இருக்குது. லாஸ்ட்டாக யாரை திட்டினாலும் திரும்பி நம்மளை திட்டுவாங்க. நம்ம திட்டினா திரும்பி திட்டாத யார் மட்டும்தான்? கடவுள் மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுவோம்? எடுத்து விடியா, நீ எதுக்கு படித்த, நீ சாமியா, உனக்கு கண் இருக்கா, கடவுளே உனக்கு கூட தெரியலையா அப்படின்னும். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெளிவாக தெரியும், இத்தனை பாடுக்கும் காரணம் நாம தான். அவர் ஹெல்ப் பண்ண வரலன்றதுக்காக அவர் என்ன பண்ணுவோம்? இப்படி பேசுவோம். அல்லேலூயா. இப்படி பேசினார். நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர். கனவு வரை இப்போ கெட்ட கனவு வந்துருச்சு இல்லை? நமக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வருதுன்னு வைங்களேன், இந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு தூங்கி பாருங்களேன், சுகர் இருக்குதுன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன வரும்? தூக்கம் ஒழுங்காக வராது, பயமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு தம்பி அப்படியே ஒல்லி ஆகிட்டார். நான் கிரியாட்டின் அதிகமாகுதுன்னு வந்துருச்சு. டாக்டர்லாம் பார்க்க போகல, அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே பயந்துட்டார். இதை தான் இவர் இங்கே சொல்கிறார். எனக்கு சொப்பனம், கெட்ட கனவு வருது, தரிசனம் என்னை திகில் உண்டாக்குது. அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளுடைய உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. ஆண்டவரே, என் ஆத்துமா பேசாமல் செத்து போயிடலான்னு சொல்லுது. இந்த எலும்புக்குள்ளே உயிராக இருக்கிறதோட என்ன பண்ணலாம்? இறந்து போகலாம் என்று சொல்லுகிறது என்று மரணத்தை எதிர்பார்க்கிறார் யோபு. எனக்கு மரணம் வந்தால் நலமாக இருக்கிறோம். இப்படி இருக்க ஆலோசிக்கிறேன். என் வாழ்க்கையை பற்றி எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, நான் என்ன பண்ணுறேன்? செத்து போகிறேன். என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டு விடும், என் நாட்கள்
மாயை தானே. இந்த நாள் வேஸ்ட்டு தானே, இது ரியாலிட்டியே இல்லையே, இது பொய்யாச்சே. நேற்று இருந்துச்சு, இன்றைக்கி அந்த நாள் போயிடுச்சு. நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை என்று தன்னுடைய ஃபிலாசபியை, வலியின் நேரத்தில் வருகிற ஃபிலாசபியை யோபு பேச போகிறாரு. இதே யோபு தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பிறகு ஹாப்பியாக வாழ போகிறார். இல்லை நம்ம கடைசி சாப்டரில் படித்தோம்னா, இவருக்கு நான் முதல்ல யோபு புஸ்தகம் படிக்கும்போது இது என்ன தாண்டா இது பயமாக இருக்கே இந்த புஸ்தகம் அப்படின்ட்டு, அப்புறம் என்ன பண்ணிட்டேன், லாஸ்ட்டு சாப்டர் படித்தேன். லாஸ்ட்டு சாப்டர் படித்ததும் அதனுடைய இது புரிஞ்சிச்சு. அதன் பிறகு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை கண்டு அப்படின்னு வரும்போது ரைட், இவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஒன்று தோணுச்சு. எத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிறாரு? 140 வருஷம். அதன் பிறகு யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பாருங்க, இப்படி தான் பாடுகளை சகிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தரார். தேவ ஜனமே, நம்ம லைஃப்பில் நிறைய பாடு வரும், பிரச்சனை வரும், சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் நம் பாடுகள் மத்தியில் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் படித்தோம்னா, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை பற்றி பேசுகிறார். அவன் எம்மாத்திரம், அவன்லாம் ஒரு ஆளா? மனுஷனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதித்தறிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நம்ம பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. இந்த பூமி போல கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பூமிகள், சூரியன் போல கோடிக்கணக்கான சூரியன்கள் அண்ட சராசரத்தில் இருந்தாலும் அவனை ஹேண்டில் பண்ணுங்கம்மா. என்ன ஆச்சு? பேசக்கூடாதுப்பா, ரைட். கோடிக்கணக்கான சூரியன் போல நட்சத்திரங்கள் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் இந்த பூமியில் வாழற நம்மை நேசிக்கிறார், நமக்காக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இதை தான் அவர் சொல்கிறார். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவன் சின்னவன் ஆச்சே ஆண்டவரே. ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்கும் பொழுது நாம் சிறியவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் சிறு பூச்சியாக இருந்தாலும் அவர் மறக்கிறது இல்லை. அடைக்கலான் குருவியை கூட அவர் மறக்கிறது இல்லை. தகவலான் குருவியை கூட மறக்கிறது இல்லை. அவரோட கணக்கு நம்ம தலையில் உள்ள முடியை கூட எண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி இஸ் வண்டர்ஃபுல். ஆமென். 19ஆம் வசனத்தை தன்னுடைய பிரச்சனையை அதிகமாக சொல்கிறார். நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பேன். அப்போ யோபு ஐயாவால் எச்ச கூட விழுங்க முடியல, சலைவா கூட ஸ்வாலோ பண்ண முடியல இல்லை. அப்போ எச்சை என்ன பண்ணுறாரு? ஸ்பிட் பண்ணுறாரு. தன்னுடைய சலைவா தன்னுடைய உமிழ்மீரை முழுங்கினா தொண்டை வலிக்கும் போல, இல்லை உள்ளே போலையா என்னான்னு தெரில, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரில. ஆமேன். ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம நினச்சோம், ஸ்கின் ப்ராப்ளமுக்கு வெளியில் மருந்து போட்டால் செட் ஆகுதுங்க. இவர் வயிற்றுக்கு மருந்து சாப்பிடணும் டாக்டர் சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது, இன்ஃபெக்ஷன் வயிற்றில் இருந்துச்சா என்னான்னு நமக்கு தெரில. எச்ச கூட என்ன பண்ண முடியல, விழுங்க முடியல. ப்ரே பண்ணுறாரு பாருங்க, மண்ணுயிரை காப்பவரே. என்ன உயிரை? மண்ணுயிரே. நமக்குள்ளே இருக்கிறதுனா உயிர். ஆமாம், நம்மை மண்ணினாலே உருவாக்கி நாசியில் சுவாசத்தை கொடுத்தார். அப்போ இந்த உயிர் எதில் இருக்குது? மண்ணில் இருக்குது. மண்ணுயிரை காப்பவரே. ஆமேன். பாவம் செய்த நானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாயிராதபடிக்கு நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன? ஆண்டவரே, நான் பாவம் செய்தனால என்னை என்ன பண்ணுவீங்க? என்ன மன்னிங்க. மண்ணுயிரை காப்பவரே, நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கே பாரமாக இருக்கிறேனே, எனக்கு நானே பாரமாக இருக்கிறேனே என்று சொல்லுகிறான். என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்து கொள்வேன், விடியற் காலத்தில் என்னை தேடுகிறானால் நான் இரேன். ஆண்டவரே, நான் படுத்துக்கு போகிறேன், என்னை நீங்கள் தேடினா கூட நான் கிடைக்க மாட்டேன். யோபுனுடைய ஸ்டோரியில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, நோ ஹோப் அட் ஆல், தர் இஸ் நோ ஹோப். யோபு மட்டும்தான் இப்போ பேசியிருக்கிறாரு, ஆண்டவர் இனி பேச போகிறதில்ல. தன்னோட கஷ்டத்தில் யோபு நிறைய பேச போகிறார். ஆக இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்மளை சுற்றி எல்லாம் நல்லது இருக்கும்போது நம்ம நல்லா கருத்து பேசுவோம், நம்மளை சுற்றி கஷ்டம் வரும்போது கஷ்டமாக கருத்து பேசுவோம், திரும்பி மாறும்போது திரும்பி நல்லா கருத்து பேசுவோம். நம்முடைய கருத்துக்களை காட்டிலும் கர்த்தருடைய வசனம் உண்மையாக இருக்கிறது. நம்முடைய உணர்ச்சிகளை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பேசுகிறத விட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சன்னிதியில் நாம் சரணடைவோம் என்றால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த சாப்டரை நம்ம நம்பிக்கை இல்லாமல் முடிக்க வேணாம், நம்பிக்கையோடு
முடிப்போம். மண்ணுயிரை காப்பவரேன்னு யோபு சொன்னதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிப்போம். என் உயிரை காப்பவரேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் குடும்பத்தின் உயிரை காப்பவரே, எல்லா மனிதர்களுடைய உயிரை காப்பவரே, கர்த்தர் நம்மை காப்பார், நம்மை வழிநடத்துவார். ஷாலோம். வாங்க தேவஜனமே, நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று யோபுக்கு கடினமான சூழ்நிலை, ஆமென். மரண சூழ்நிலைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஆமென். நம்மளுக்கு இயேசு இருக்கிறார். ஆமென். மரணத்தின் சூழ்நிலை இருந்தாலும், மரணம் போன்ற சூழ்நிலைகள் இருந்தாலும், அன்னைக்கு அவருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை வச்சிருக்கார். இயேசு இருக்கிறார். ஆமென். அவர் எல் ஷடாய் தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாடுகளிலிருந்து விடுதலை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு துன்பத்திலிருந்து அவர் ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நிறுத்தியுள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணா தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நிறுத்தியுள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணா தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே. திரும்ப எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஆமென். எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் பேசின அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா இப்பொழுதும் ஆவியானவரே என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க அப்பா. உம்முடைய வார்த்தை என்னிலிருந்து அப்பா புறப்படட்டும் அப்பா. நீர் என்னோடு கூட இருந்து நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, அமேன். ஷாலோம். யோபு 7வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனங்கள், வசனம் 11-12. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். 12. தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ. இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, யோபு எப்படி ஒரு உபத்திரவமான ஒரு சோதனை நிறைந்த பாடுகள் நிறைந்த வேலையில் இருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அவருடைய வேதனையை தாங்க முடியாத அளவிற்கு இருப்பதனால அவருடைய ஆத்மா ரொம்ப ஆத்மா கசப்பினால அங்கலாய்க்கிறார். அதே போல் பல சூழ்நிலையில் நம் சோதனையில் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறது என்று தெரியாமல் நம்ம ரொம்ப அங்கலாய்க்கிற
அங்கலாய்த்திருப்போம், வேதனையை வந்து சொல்ல முடியாமல் இருப்போம். நம்முடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய எமோஷனாக இருக்கட்டும், நம்ம யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் இருப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம். சில நேரத்தில் நம்முடைய எமோஷனை வெளியே காட்ட முடியாமல் கூட போயிடும். அநேக நேரத்தில் நம்ம அடக்கி வைப்போம். அதனால் கூட நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய சோதனைகளை மற்றவங்க கிட்ட வந்து நம்ம சொன்னாலுமே அதை வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய எமோஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய வந்து சோதனையை நம்ம தான் வந்து சுமக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த சூழ்நிலையை வந்து நம்ம கர்த்தர்கிட்ட வந்து நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுக்கு அதுக்கான வழிவாசலை செய்வார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கர்த்தர்கிட்ட நம்மளுடைய ஒவ்வொரு எமோஷன்ஸையும் ஊற்றி, நம்முடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நம்முடைய சோதனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ஊற்றி ஜெபிக்கும்போது கர்த்தர் வந்து அதை புரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறாரு. யோபுவை வந்து யாரும் புரிஞ்சு கொள்ளவில்லை. அவருடைய வேதனை வந்து மிகவும் கொடிதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை வந்து கசப்பினால் நிறைந்திருந்தது. அவருக்கு பல வேதனைகள், கஷ்டங்கள், மரண சூழ்நிலை கூட இருந்துச்சு. ஆனாலும் வந்து அவர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் வந்து அவர் வந்து கர்த்தரை மட்டும்தான் வந்து அவர் நோக்கி பார்த்தார். அதே போல் நம்மளும் இந்த நாளில் வந்து நம்மளுடைய அங்கலாய்ப்பை, நம்மளுடைய வேதனைகளை, நம்மளுடைய நம்மளுடைய பாடுகளை, நம்ம எந்த பாதையில் வந்து நம்ம இருக்கிறோம் என்பதை கர்த்தர் மட்டும்தான் வந்து புரிந்து கொள்வார். இந்த வேலையிலும் வந்து நம்ம எல்லாரும் நம்ம முன்பதாக வந்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேதனைகளை, பாடுகளை, சோதனைகளை நம்ம ஊற்றி ஜெபிக்கலாம். இந்த வேலையில் நம்மை கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய பாடுகளை கர்த்தரிடத்தில் நம்ம கூறலாம். நம்முடைய ஃபீலிங்ஸை கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். அந்த ஆறுதல் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம எல்லாரும் முன்பதாக வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும், நம்முடைய எமோஷன்ஸையும் அவருடைய பாத தண்டையில் நம்ம ஊற்றி ஜெபிக்கலாம். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லாம் செய்து போலாம். எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் அப்பா ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு அப்பா, நன்மை செய்ய நீருண்டு. ஆமென். உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நிறுத்தியுள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணா தானே போகுதையா. உம்மை தானே நமபா ஆதாரமாய் நிறுத்தியுள்ளேன். நீரில்லா இந்த வாழ்க்கை வீணா தானே போ. கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆடுதுமா. எல் ஷடாய் ஆராதி. ஆமா, எல் ஷடாய், எலோஹி, எலோஹி எங்கும் நிறைந்தவரே. அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதி. கடைசியாக எல் ஷமேன், எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. எலோஹி, நான் எங்கும் நிறைந்த தேவனா இருக்கிறேன். ஆமென்.
அடோனாய் பராக்கிரம தேவனா இருக்கிறாங்க. இயேசுவே ஆராதிப்பே. கர்ணம் தட்டான நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க போதும்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை மரணம் சூழ்நிலை ஏற்பட்டாலும், எங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் பாடுகள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு நீர் இருக்கிறீங்க தகப்பனப்பா. நீர் உண்டு. உங்கள் சமூகம் எனக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஷதுரிதியானதரதலோ போரி வாக்க வா 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 வா. ஓரியாந்தரதலோ போரி வாக்க வா 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 வா. ஓ ஷெரேரேரி ராராரி வாக்க வரதலோ. ஓரியாந்தரதலோ போரி வாக்க வரதலோ. ஓ ஷதுரிதியானதரதலோ போரி வாக்க வா. ஓ ஷெரேரேரி ராராரி வாக்க வா 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 வா. ஓரியாந்தரதலோ போரி வாக்க வா. ஓ ஷதுரிதியானதரதலோ போரி வாக்க வா 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 வா. ஓரிதல போரி வாக்க வா 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 வா. இயேசு நாமத்திலே எங்களுக்கு இயேசு இருக்கிறாராமே. வாழ்க்கையில காணப்படுற விரக்தியை உண்டாக்குற பொல்லாத கிரியைகளை நான் சபித்து கட்டுகிறப்பா. வாழ்க்கை மேல ஒரு விரக்தி, மரணத்தை யோசித்து கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத சிந்தனைகளை நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சபித்து சபித்து கட்டுகிறப்பா. இப்ப நானும் ஆண்டவரே சப்பா நான் ஜீவன் உண்டாகும், பரிபூரணம் உண்டாகும் சொன்னதான இயேசுவின் நாமத்திலே நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னீங்களப்பா. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்ப்பா. அந்த ஜீவன் உண்டாகட்டும் தகப்பனே. ஒரு இடத்துல இயேசுவின் நாமத்தினால இப்படி இந்த மரண இருள் அகல்வதாக, மரண சிந்தனைகள் அகல்வதாக, இப்போது உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த சரீரத்தில் பாய்வதாக. இப்ப சிந்தனையில் ஒரு விடுதலை 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 விடுதலை. இயேசு நாமத்தில் விடுதலை 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 விடுதலை. இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. ஜீவன் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் ஜீவன் உண்டாகட்டும் தகப்பனே. அவர் சரீரத்தில் ஒரு ஜீவன் உண்டாகட்டும். அவர் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜீவன் 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 ஜீவனப்பா. ஜீவன் 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 உண்டாகட்டும் தகப்பனே. நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜீவன் உண்டாகட்டும் தகப்பனே. சிந்தையில ஒரு ஜீவன். ஓ ஷாதரே ரே 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 ஓ தாரே ஓரி வாக்க வரதலோ போரி வாக்க வா 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 வா. ஓரியாந்தரதலோ போரி வாக்க வரதலோ. ஓ ஷதுரிதியானதரதலோ போரி வாக்க வா. தகப்பனே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா நீங்க எங்க மத்தியில அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த நேரத்தில் ஆவியானவரே அப்பா அப்பா எங்க மத்தியில அப்பா நீங்க வந்த தயவுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. அப்பா எல்லாருடைய அப்பா சோதனைகள் அப்பா பாடுகள் அப்பா நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. அதற்கான அப்பா உங்களுக்கு வழிவாசல்களை நீங்க திறந்து தாங்க அப்பா. யார் யார் என்னென்ன சூழ்நிலைகளை இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாத தகப்பனே அப்பா. மரணத்தின் பாதையில இருந்தாலும் அந்த மாதிரி பாடுகள்ல இருந்தாலும் தகப்பனே, சோர்ந்து போன நிலையில் இருந்தாலும் ஆவியானவர் தாமே அப்பா நீங்க உங்களுடைய வல்லமை அப்பா தந்து அவர்களுக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய வல்லமையை தாங்க, உங்களுடைய வரங்களை தாங்க அப்பா. இன்னும் அதிகமாய் தகப்பனே அப்பா உம்முடைய ஆவியை அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியானவரே அப்பா நீங்க அப்பா எங்க ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் என்பதை அப்பா அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். எங்க மத்தியில் அப்பா நீங்க அசைவாடின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் வருகிற நாட்கள் அப்பா எங்களுடைய பாடுகளை எங்களுடைய சோதனைகளை அப்பா எங்களை அப்பா நீங்க அப்பா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபையை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க அப்பா. இந்த நாளிலும் அப்பா ஒவ்வொருவருக்குள்ள இருந்த அந்த அங்கலாய்ப்பு அப்பா நீங்க எடுத்து போட்டபடியினால உமக்கு நன்றி. கசப்ப நீங்க எடுத்து போட்டபடியினால உமக்கு நன்றி அப்பா. நீங்க பலனை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா பாடுகளை நீங்க மாற்றி கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. சோதனையை மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல அப்பா இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாங்க புதிய ஆண்டுக்குள்ள போகிறோமே அப்பா. இந்த வருடத்தோட எல்லா சோதனைகள் பாடுகள் சகலவற்றையும் மேற்கொண்டு அப்பா புதிய ஆண்டுல தகப்பனே இரட்டிப்பான நன்மைகளால எங்க ஒவ்வொருவரையும் நீங்க கொண்டு போகப்பா. இந்த நாள்ல நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். நம்மள ஒரு விசுவாசம், நான் கை அப்படி வச்சுப்போம். நான் சொல்ற வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 7 ஹல்லேலூயா சொல்லமா உற்சாகமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.